வாரத்தில் 5 நாள் மட்டுமே பணி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வங்கி ஊழியர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளது. அனைத்து சனிக்கிழமைகளும் விடுமுறை வழங்குவது தொடர்பாக இந்திய வங்கி சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு இடையே 2024 மார்ச் மாதம் உடன்பாடு ஏற்பட்டது. ஆனால் இந்த நடைமுறை அமலாகவில்லை. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 27ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்தது. இதையடுத்து வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்புடன் தலைமை தொழிலாளர் ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதில் உடன்பாடு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி வரும் 27ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடத்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. இதனால் தொடர்ந்து 4 நாட்கள் வங்கி சேவை பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியதை தொடர்ந்து அங்கு ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த 3 ரயில்களும் நாகர்கோவில் மங்களூரு, திருவனந்தபுரம் தாம்பரம், திருவனந்தபுரம் சார்லப்பள்ளி இடையே இயக்கப்படும். அத்துடன் உள்ளூர் பயணிகளுக்காக திருச்சூர் குருவாயூர் இடையே ஒரு பயணிகள் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். பிரதமர் தொடங்கி வைத்த ரயில்கள் குமரி மாவட்டம் குளித்துறை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையங்களுக்கு வந்தபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கிடையே கேரள நடைபாதை வியாபாரிகள் மற்றும் ஏழை வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான வட்டி இல்லாத PM ஸ்வாநிதி கிரெடிட் கார்டு திட்டத்தையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு, பெருமாள்பட்டு பகுதிகளை இணைக்கும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை அமைச்சர் ஏவ வேலு திறந்து வைத்தார். சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் வேப்பம்பட்டு ரயில் நிலையம் உள்ளது. இந்த பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணி கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனையடுத்து அதிமுக ஆட்சியில் மேம்பாலம் கட்டுமான பணி கிடப்பில் போடப்பட்டது. பின்னர் மீண்டும் திமுக ஆட்சி வந்தவுடன் 44 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமானம் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வருஷமா இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஸோ நடுவில் இதனால நிறைய பொதுமக்கள் வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இதை கிராசிங் இல்லாமல் ரொம்ப ஊரை சுற்றி போகிற மாதிரிலாம் இருந்தது. ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்தது. இதெல்லாம் தாண்டி இப்போ 15 வருஷத்தோட கனவு நிறைவேறுக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சிஎம். இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் பெருமாள்பட்டு, வேப்பம்பட்டு, கந்தன் கொல்லை, தொட்டிக்கலை உட்பட 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கில் வரும் 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கவில்லை. சான்றிதழ் கோரி தயாரிப்பு நிறுவனம் தொடுத்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி PT ஆஷா ஜனநாயகன் படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். இதை எதிர்த்து உடனடியாக தணிக்கை வாரியம் சார்பில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தது. இந்நிலையில் வருகிற 27ஆம் தேதி தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பு வழங்க உள்ளது. பாஜகவிற்கு ஆதரவாக அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை அமைப்புகள் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து தமிழ்நாட்டில் NDA கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக கூட்டணியை அமைக்க காரணமான ED, CBI, IT துறை இயக்குநர்களுக்கு வாழ்த்துகள் என்று கிண்டலாக குறிப்பிட்டார். மதுரை, கோவைக்கு வரவேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி தராமல் தமிழ்நாட்டை பிரதமர் மோடி மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாக மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தேர்தல் வந்தா மோடி வருவார், தேர்தல் வந்துச்சுனாவே மோடி வந்துடுவார். இப்போ மோடி வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு தெரியணும் தேர்தல் வந்துருச்சு. ஆனால் தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகங்கள் விளைவிக்கிறார். எய்ம்ஸ் போய் கட்டடத்துக்கு தேடினோம். எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் 2019 அடிக்கல் நாட்டில் எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கலை. மேலும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு வெளிநடப்பு வியாதி உள்ளதாக தெரிவித்த மாணிக்கம் தாகூர் இப்போது அந்த வியாதி கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கும் பரவி இருப்பதாக கூறினார்.
தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி அளிக்கப்பட்டு வருவதாக பெரியார் உணர்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள சர்பேட்டி தியாகராயர் கலையரங்கில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் ஆரிய அடிவருடிகளும் திராவிட கோட்டையும் எனும் மாநாடு நடைபெற்றது. இதில் விசிக தலைவர் திருமாவளவன், திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரியாரும் அம்பேத்கரும் கனவு கண்ட இந்தியா சமத்துவ இந்தியா. அவர்கள் முன்மொழிந்த தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம். அவ்வளவுதான். மொழி உணர்வு அடிப்படையில், இன உணர்வு அடிப்படையில் அவர் நாங்கள் தமிழ அப்படின்லாம் அவர் பராக்கிரமத்தை காட்டவில்லை. அப்படி யாருக்கும் அவருக்கு நாடகம் ஆட வேண்டும்ங்கிற தேவையில்லை. பெரியார் சிந்தனைகளை சந்தேகப்படுவது அரசியல் அறியாமை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். கீழடி அறிக்கையை வெளியிடுவாரா மோடி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் சர்வதேச தொல்லியல் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்திய வரலாற்றை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஆய்வுகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலம் 124 கால கணக்கீடுகள் மெய்ப்பிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதனை உலக அறிவு சமூகத்தின் முன்பு வைக்கும் திருநாள் இதுவென்றும் அவர் கூறினார். அகழாய்வு முடிவை வெளியிடுவேன் என்று சொல்ல மோடி தயாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு பதில் சொல்றாங்க. நாடாளுமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பதில், அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கை என்ன என்றால் நாங்கள் அவரை திருத்தி எழுத சொல்லியிருக்கிறோம் என்று எனக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் அதை மறு ஆய்வு செய்கிறோம் என்று ஒரு பதில் சொல்கிறார். மேலும் வேதங்கள் உருவாகும் முன்னரே செழித்தோங்கிய பண்பாடு தமிழ்நாட்டில் இருந்து உள்ளதாகவும் அதனால்தான் ஒன்றிய அரசு கீழடி அறிக்கையை வெளியிட மறுப்பதாகவும் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். கீழடி அருங்காட்சியகத்தை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நேரில் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். தமிழ்நாடு தொல்லியல் துறையின் சமீபத்திய கண்டுபிடிப்புகளில் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் குறித்த கருத்தரங்கு கீழடியில் நடைபெற்றது. இதில் டென்மார்க், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். And we're here at the Killadi Museum and it's very impressive. What strikes me most is the beautiful buildings, and they told me it's a local architecture style, and also I find it very interesting to walk from building to building outside. அவர்களுக்கு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் பொருணை அருங்காட்சியகம் குறித்தும் பேசப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ராபிடோ, ஊபர், ஓலா போன்ற நிறுவனங்களின் பைக் டாக்ஸி சேவைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அந்த மாநில உயர்நீதிமன்றம் நீக்கி உத்தரவிட்டுள்ளது. பைக் டாக்ஸி சேவையை வழங்கும் நிறுவனங்களுக்கு தெளிவான ஒழுங்குமுறை கட்டமைப்பு இல்லை என்பது கர்நாடக அரசின் குற்றச்சாட்டு ஆகும். எனவே இந்த சேவையை வழங்கும் நிறுவனங்களின் தளங்களை சட்டவிரோதமானவை என்று கடந்த ஆண்டு கர்நாடக அரசு அறிவித்தது. இந்த உத்தரவை கர்நாடக உயர்நீதிமன்ற தனி நீதிபதியும் உறுதி செய்ததைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து பைக் டாக்ஸி சேவை நிறுவனங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி விபு பக்ரு ஜோஷி அமர்வு தனி நீதிபதியின் தடையை நீக்கி உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் பைக் டாக்ஸி சேவை நிறுவனங்கள் உரிமம் பெற வேண்டியது கட்டாயம் என்றும் அந்த அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த உரிமங்களை வழங்குவதற்கு கூடுதல் நிபந்தனைகளை விதிக்க மாநில அரசுக்கு சுதந்திரம் உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 208 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக சாண்ட்னர் 47 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் 6 ரன்களிலும் அபிஷேக் சர்மா ரன் ஏதும் எடுக்காமலும் ஆட்டமிழந்தனர். ஆனால் அவர்களை தொடர்ந்து களமிறங்கிய இஷான் கிஷன், சூரியகுமார், சிவம் துபே ஆகியோர் அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பெறச் செய்தனர். இந்திய அணி 15.2 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்தியா 2-0 என முன்னிலையில் உள்ளது. புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பிப்ரவரி 12ஆம் தேதி அகில இந்திய அளவில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு அமல்படுத்துவதாக அறிவித்துள்ள 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கண்டித்து திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் தொழிற்சங்கங்கள் சார்பில் மாநில அளவிலான ஆயத்த மாநாடு நடைபெற்றது. நடைமுறைப்படுத்தியிருக்கிற 4 தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். அந்நிய நேரடி முதலீடு என்கிற முறையில் காப்பீட்டுத் துறையில் முதலீடு செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். மின்சார மசோதாவை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட எங்கள் 7 அம்ச பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து அகில இந்திய அளவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்திய அளவில் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும்
நடைபெறும். முன்னதாக விதை சட்ட முன்வடிவை கைவிட வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் அழிவின் விளிம்பில் இருக்கும் பாரம்பரிய நெல் வகைகளை அரசு நேரடியாக கொள்முதல் செய்து பாதுகாத்திட வேண்டும் என்று இயற்கை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பாரம்பரிய நெல் வகைகளான கருப்பு கவுனி, சீரகச் சம்பா, மாப்பிள்ளை சம்பா, பிச்சவாரி, தூயமல்லி உள்ளிட்டவற்றை பயிரிட்டு வந்தனர். பின்னர் இயற்கை விவசாயத்திலிருந்து விவசாயிகள் சாதாரண நெல் சாகுபடிக்கு திரும்பினர். இந்த நிலையில் அழிந்து வரும் இயற்கை விவசாயத்தை கூனிச்சம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பாரம்பரிய நெல் வந்து பாத்தீங்கன்னா குறைவான ஈல்டு தான் கிடைக்கும். 20 - 25 இல்ல 30 மூட்டை தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த விவசாயி கிட்ட இருந்து நேரடியாக அரசு கொள்முதல் பண்ணுச்சுன்னா பாரம்பரிய நெல் வந்து பண்ற ஒரு விவசாயியுடைய வருமானம் வந்து பெருகும். பாரம்பரிய நெல் பயிரிட்டால் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் மானியமாக வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் என்றும் அவர் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 2015-16 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை விஜய் தாக்கல் செய்த போது 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்பதை வருமான வரித்துறை கண்டறிந்தது. எனவே வருமானத்தை மறைத்ததற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் விஜய் தாக்கல் செய்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் நடந்தது. அப்போது சட்டப்படி அபராத உத்தரவை 2019 ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே பிறப்பித்திருக்க வேண்டும் என்றும் காலதாமதமாக 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த அப்பீல் முடிந்த பின் 6 மாத கால அவகாசத்துக்குள்ளேயே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்தது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். சென்னையில் இரவு முதலே தொடங்கிய மிதமான மழை காலை வரை நீடித்தது. கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவும் அதே வேளையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், மந்தைவெளி, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக நேற்றிரவு முதல் அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்த மழை காலை வரை தொடர்ந்தது. மேலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மும்பை மாநகராட்சியை கைப்பற்ற உத்தவ் தாக்கரே சிவசேனாவுடன் பாஜக கூட்டணி சேர உள்ளதாக வெளியான தகவல் மகாராஷ்டிரா மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசியாவின் பணக்கார மாநகராட்சியான மும்பை மாநகராட்சிக்கு கடந்த 15ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. 227 உறுப்பினர்களை கொண்ட மாமன்றத்தில் பாஜக 89 இடங்களிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 66 இடங்களிலும் வெற்றி பெற்றது. மாநகராட்சியை கைப்பற்ற 114 இடங்கள் தேவை என்ற நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் மற்ற கட்சிகளின் தயவை நாட வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது. ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு 29 இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு 21 இடங்களும் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் மும்பை மாநகராட்சியை கைப்பற்ற உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுடன் கூட்டணி அமைக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு கட்சிகள் இடையே இதற்கான பேச்சுவார்த்தையில் மகாராஷ்டிரா நவநிர்மாண் கட்சி தலைவர் ராஜ் தாக்கரே மேற்கொண்டுள்ளதாகவும் மறைந்த பால் தாக்கரேவின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள பதிவு இதனை உறுதிப்படுத்துவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியலில் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது என்றும் மக்களின் நலனுக்காக சில நேரங்களில் நெளிவு சுழிவுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று ராஜ் தாக்கரே கூறியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி சேர்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று உத்தவ் பிரிவு சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். ஏக்நாத் ஷிண்டே துரோகி என்பதால் அவருடன் எந்த சமரசமும் இல்லை என்று ராவத் கூறியுள்ளார். மேயர் பதவி மற்றும் முக்கிய பதவிகளை ஷிண்டே கேட்பதால் இந்த முடிவுக்கு முதலமைச்சர் திரு பட்னாவிஸ் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்டுள்ள அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் மகாராஷ்டிரா மாநில மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. 20 ஓவர் உலக கோப்பையில் விளையாடவில்லை என்றால் வங்கதேசம் அணிக்கு தான் பாதிப்பு என்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் இந்தியா இலங்கையில் T20 உலகக்கோப்பை தொடங்க உள்ளது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் விளையாட வங்கதேசம் மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக வங்கதேசம் கூறுவதன் காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் இங்கு வீரர்களுக்கு பாதுகாப்பான சூழலை நிலவுவதாகவும் அசாருதீன் கூறியுள்ளார். மேலும் உலகக்கோப்பை போட்டிக்கான அட்டவணை ஏற்கனவே தயாராகி விட்டதால் போட்டிகளை இடமாற்றம் செய்வது கடினம் என்றும் அவர் வங்கதேச அணி நிர்வாகத்திற்கு எடுத்துரைத்துள்ளார். கோவையில் கூடுதலாக பெய்த பருவமழை காரணமாக 40 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு வாளையாறு அணையில் தண்ணீர் நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாவு தம்பதி, எட்டிமடை உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெறும் பயிர் சாகுபடிக்கு மிக முக்கிய நீராதாரமாக வாளையாறு அணை உள்ளது. இங்கு கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கூடுதலாக பெய்ததால் செப்டம்பர் மாதத்தில் நிறைய வேண்டிய அணை ஜூன் மாதத்திலேயே முழுமையாக நிறைந்தது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் வாளையாறு விவசாயிகள் உற்சாகமாக பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். நிலத்தடி நீர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாவு தம்பதி, எட்டிமடை எல்லாம் நிலத்தடி நீர் ஒரு அதிக நாளாக நிலத்தடி நீர் அதிகமாக இருந்திருக்குது. வாழை, தென்னை, தக்காளி, சின்ன வெள்ளாமை எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. காய்கறி வெள்ளாமை அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாட்டி மழை அதிகமாக இருந்ததுனால இனிமேல் வறட்சி தொடங்குற காலம் தாங்க. எங்களுக்கு இந்த சுற்றுவட்டார பகுதி கொஞ்சம் பெருசாக பாதிப்பு இல்லைங்க. இந்த தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்ஞ்சங்காட்டி எங்களுக்கு டேமில் தண்ணி இருக்குது. இன்னும் 2-3 மாதத்துக்குள்ள பெருசாக பாதிப்பு இல்லைங்க. கடந்த சில நாட்களாக கோவையில் பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் மகசூல் குறைந்துள்ளதாகவும் இதனால் காய்கறி விலைகள் அதிகரித்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டில் புது மஞ்சள் வருகையால் அதன் விலை ஒரே நாளில் குவிண்டாலுக்கு 1400 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஈரோடு மஞ்சள் சந்தைக்கு கடந்த சில தினங்களாக வரத்து குறைந்திருந்த நிலையில் நடப்பாண்டிற்கான புது மஞ்சள் வரத்து தொடங்கியது. கர்நாடகாவின் மைசூர், சாம்ராஜ் நகர் மாவட்டங்களிலிருந்து புது மஞ்சளை விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதன் காரணமாக அதன் விலை குவிண்டாலுக்கு 1400 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு குவிண்டால் மஞ்சள் 16,456 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 17,899 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்படுகிறது. நேற்றுக்கு இன்னைக்கு 1400 ரூபா பக்கமாக விலை ஏறி இருக்குது. இருந்தாலும் புது மஞ்சள் வந்துட்டு இருக்கிறதுமே இப்போ நல்லா விலை ஏறிட்டு இருக்கும்போது அடுத்த நம்ம ஏரியாவில் நீ அடுத்த ஒரு மாதத்தில் அறுவடை ஆரம்பித்து நல்லா வரும். இந்த விலை இன்னும் அப்படி நீடிச்சிட்டு இருந்ததுன்னா விவசாயிகள் இப்போ இருக்கிற கூலிக்கு, வெட்டுக்கூலி, மற்ற உறவு நல்லா இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் மேலே நல்லா வந்ததுன்னா இன்னும் நல்லா விவசாயம் செழிப்பாக இருக்கும். கர்நாடகாவை தொடர்ந்து அடுத்த சில வாரங்களில் ஈரோடு மற்றும் அண்டை மாவட்டங்களிலிருந்து புது மஞ்சள் வரத்து தொடங்கும் என்று வணிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சேலம் செயில் ரிஃப்ராக்டரி ஸ்டீல் நிறுவனத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். சேலம் மாமாங்கம் பகுதியில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான செயில் ரிஃப்ராக்டரி செயல்பட்டு வருகிறது. இங்கு 40 ஆண்டுகளாக ஒப்பந்த பணியாளராக இருந்து ஓய்வு பெற்ற 14 தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு பண பலன்களை வழங்காமல் இழுத்தடிப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் சமவேலைக்கு சம ஊதியம் மற்றும் மாதத்திற்கு 26 நாட்கள் வேலை மறுக்கப்படுவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவற்றை கண்டித்து அவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். 42 வருஷம் வேலை செஞ்சு கிராஜுவேட்டி கொடுக்கல, அதனால கேட்டதுக்கு நீ என்ன வேணாலும் செஞ்சீங்க, அதனால தொழிலாளி அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இது எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்கிற காரணத்தினால வேலை நிறுத்த போராட்டம் நடத்திருக்கிறோம். மேனேஜ்மெண்ட் என்னங்கிற நீ என்ன வேணாலும் பண்ணுங்கிற ஒரே இதில் அவங்க பேசுகிறாங்க. தொழிலாளி கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அதாவது தொழில் நல்ல மாதிரி நடக்கணும்னா தொழிலாளிகளோட சலுகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு அதை கொடுக்கவில்லைன்னா தொடர் போராட்டம் நடக்கும். இதனிடையே தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிறுவன உதவி பொது மேலாளர் சித்ரா வரும் 29ஆம் தேதி வரை கால அவகாசம் கேட்டதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை ஒத்திவைத்துள்ளனர். கடலூர் மத்திய சிறையிலிருந்து புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கைதி ஒருவர் மது அருந்த போலீசாரை உடந்தையாக இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த ரவுடி சதீஷ் என்ற மணிகண்டன் கடலூர் மத்திய சிறையில் உள்ளார். இவர் மீது கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சமீபத்தில் இவரை மணல் கடத்தல் வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் போலீசார் 2 பேர் சிறையில் அடைக்க பயணம் மேற்கொண்டனர். சிறைக்கு திரும்பும் போது சதீஷின் நண்பர்கள் மது வாங்கி கொடுத்துள்ளனர். இதனை ஒரு குளத்தின் அருகே வைத்து சதீஷை குடிக்க வைத்த போலீசார் சிக்கன் ரைஸும் வாங்கி கொடுத்துள்ளனர். ஆனால் அவரை கடலூர் சிறையில் அடைக்க வந்த போது சிறை அதிகாரிகள் கண்டுபிடித்து ரவுடி சதீஷுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த விசாரணை அறிக்கை புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரத்திடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு, பெருமாள்பட்டு பகுதிகளை இணைக்கும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை அமைச்சர் ஏவ வேலு திறந்து வைத்தார்.
சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் வேப்பம்பட்டு ரயில் நிலையம் உள்ளது. இந்த பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணி கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனையடுத்து அதிமுக ஆட்சியில் மேம்பாலம் கட்டுமான பணி கிடப்பில் போடப்பட்டது. பின்னர் மீண்டும் திமுக ஆட்சி வந்தவுடன் 44 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமானம் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வருஷமா இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஸோ நடுவில் இதனால நிறைய பொதுமக்கள் வந்து ஸ்ட்ரகல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இதை கிராசிங் இல்லாமல் ரொம்ப ஊரை சுற்றி போகிற மாதிரிலாம் இருந்தது. ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்தது. இதெல்லாம் தாண்டி இப்போ 15 வருஷத்தோட கனவு நிறைவேறுக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சிஎம். இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் பெருமாள்பட்டு, வேப்பம்பட்டு, கந்தன் கொல்லை, தொட்டிக்கலை உட்பட 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயிலில் கமகம பிரியாணி திருவிழா நடைபெற்றது. முனியாண்டி சாமி பெயரில் அசைவ உணவகம் நடத்தி வரும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் இவ்விழாவின் போது கிராமத்தில் ஒன்று கூடுவர். இந்த ஆண்டு 5000க்கும் மேற்பட்டோர் வடக்கம்பட்டியில் ஒன்று கூடி முனியாண்டி சாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் தட்டுகளை தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து பூஜைகள் செய்தனர். நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட 80 ஆடுகள் மற்றும் 500 சேவல்களை பலியிட்டு 5000 கிலோ அரிசி கொண்டு பிரியாணி சமைத்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கினர். கரூர் மாவட்டம் புத்தாம்பூரில் 1330 பள்ளி மாணவர்கள் திருவள்ளுவர் உருவத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். தமிழ் மொழியின் பெருமையையும் திருக்குறளின் மேன்மையையும் உலகறிய செய்யும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1330 மாணவர்கள் ஒன்றிணைந்து 1330 ஓலைகளில் 1330 ஊசிகளை கொண்டு ஒரே நேரத்தில் 1330 திருக்குறள்களை எழுதினர். மிகச்சரியாக 1330 வினாடிகளில் சாதனையை படைத்தனர். திருவள்ளுவர் உருவத்தில் மாணவர்கள் மைதானத்தில் நின்றும் உலக சாதனை படைத்துள்ளனர். இந்த இரட்டை சாதனைகளுக்கும் கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பு உலக சாதனை அங்கீகாரம் அளித்தது. சங்க காலத்தில் ஓலைச்சுவடியில் தமிழ் எழுதப்பட்ட மரபை இன்றைய தலைமுறை மாணவர்கள் மீட்டெடுத்து காட்டியது காண்போரை நெகிழச் செய்தது. மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு ஆட்களை அழைத்துச் சென்ற தனியார் கல்லூரி பேருந்தில் திடீரென்று பழுது ஏற்பட்டதால் சாலையில் நின்றது. பேருந்தில் ரிவர்ஸ் கியர் விடாமல் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பேருந்தை சாலை ஓரத்திற்கு தள்ளிச் சென்று நிறுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். பழுது ஏற்பட்டு பேருந்து சாலையில் நின்றதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து 7 நிமிடங்களில் இயற்கை ஓவியங்களை வரைந்து உலக சாதனை படைத்துள்ளனர். நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள தனியார் கல்வியியல் கல்லூரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி உலக சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சணல் பைகளில் இயற்கையை வளப்படுத்தும் கலை வடிவங்களையும் பிளாஸ்டிக் ஒழிப்பு செய்திகளையும் வரைந்தனர். சணலை பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலை எவ்வாறு காக்க முடியும் என்பதை இக்கலை படைப்புகள் விளக்கின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலை சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாய் என்ற உச்சத்தை எட்டியிருந்தது. ஆனால் மாலையே சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. இந்நிலையில் இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாயும் சவரனுக்கு 560 ரூபாயும் உயர்ந்துள்ளது. சந்தையில் 1 கிராம் தங்கம் 14,620 ரூபாய்க்கும் சவரன் 1,16,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 355 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது.